ஆட்சியை பிடிக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். என்டிஆர் மிஞ்சிட்டாரா விஜய், எம்ஜிஆர் மிஞ்சிட்டாரா விஜய், பவன் கல்யாணம் மிஞ்சிட்டாரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க உங்களோட ஃபீல்ட்ல யூனிக்கான லீடர்ஸ். அந்த வரிசையில விஜயும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு, தாவேகா தலைவர் விஜய் அண்ணாவும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்றதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு மாற்றத்துக்காக தமிழ்நாடு மக்கள் தயாரானதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த எலெக்ஷன் நான் நினைக்கிறேன். இந்த 2026 எலெக்ஷன் ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. நிறைய நியூ எக்ஸ்பீரியன்சஸ். தாவேகாக்கு கிட்டத்தட்ட 107 தொகுதிகளில் வெற்றி உறுதி அப்படின்றது தெரியுது. மீதி இருக்கிற தொகுதிகளை அவங்க எப்படி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு போது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நம்ம ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நம்மள மாதிரி யங்கர் ஜெனரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே புதுசு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நன்றி. இந்த தேர்தல் சுமூகமா முடிஞ்சிச்சு. வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜன்ற மாதிரி தான். தோல்வி அடைந்த கட்சிகளும் மன வருத்தப்படாம அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப பேர் செலிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ், இந்த எலெக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்க சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.